எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனம் மோசையின் மூலமாய் வழிநடத்தப்பட்டு வனாந்திரத்திலே நடந்து வருகிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அவற்றிலே ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்குள்ளே வந்த பிரச்சனை, ஜனங்களுக்குள்ளே வந்த பிரச்சனை. 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஏதாவது மனக்கசப்புகள், மாறி மாறி சண்டைகள் எல்லாம் வந்தன. ஆக இந்த சண்டைகளையும் இந்த மனக்கசப்புகளையும் இவற்றுக்கு ஒரு பரிகாரம் காண வேண்டும், இவற்றுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமானால் ஒரு நியாயம் சொல்லுவதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா? ஒரே ஒருவர் தான் அங்கே இருந்தார், அவர் மோசே. ஆகவே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மோசைக்கு முன்னாலே வந்து வரிசையாக நின்றார்கள். பெரும் ஒரு வரிசையாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே ஒவ்வொருவரையாக அழைப்பார், அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பார், அதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுவார். மிக கடுமையான விஷயங்களுக்கு அவர் கர்த்தரிடத்தில் கேட்டு பதில் சொல்லுவார். ஆகவே ஜனங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்றார்கள். இது இருசாராருக்கும் அதிக கடினமாக இருந்தது. மோசைக்கும் கஷ்டம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கஷ்டம். அப்பொழுதுதான் மோசையை பார்ப்பதற்காக வந்திருந்த ஆசாரியனாகிய எத்திரோ, அதாவது மோசையினுடைய மாமா, இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தார். பார்த்துவிட்டு அவர் இதை குறித்து மிகவும் வருத்தப்பட்டார். இப்படி 2 சாராரும் கஷ்டப்படுகிறார்களே, இதிலிருந்து ஒரு விடுதலைக்கு என்ன வழி என்று சொல்லி அவர் யோசித்து மோசையை பார்த்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். பாருங்கள், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது, ஆகவே உமக்கு உதவி ஆட்களை நாம் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லிவிட்டு என்னென்ன தகுதிகள் அந்த உதவி ஆட்களுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் எத்திரோவே சொல்கிறார். பாருங்கள், 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு அழகான ஒரு ஏற்பாடு. அப்படியானால் இந்த பிரச்சனைகள் அவர்களுடைய கவனத்துக்கு வரும். அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போனால் அதை உம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரட்டும். அப்பொழுது இரு சாராருக்கும், அதாவது மோசைக்கும் ஜனங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த பிரயாணம் என்பது மிக கடினமான ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்திலே 2 விதமான பாரங்கள் இருக்கின்றன. ஒன்று, அனுதினம் அந்த மக்களை வழி நடத்துவது. இன்னொன்று, இந்த மக்கள் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பது. அன்றைக்கு அது இஸ்ரவேலருக்கு வனாந்தர பிரயாணம். இன்றைக்கு நமக்கு இந்த உலகம் என்னும் வனாந்தரத்திலே நாம் பிரயாணம் செய்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்துக்கு சென்று சேர வேண்டும், இன்றைக்கு நாம் பரலோகத்துக்கு போய் சேரணும். ஆக நித்திய ராஜ்யத்துக்கு நாம் சென்று சேர வேண்டுமானால் விசுவாசிகளாகிய நாமும் நம்மை வழிநடத்துகின்ற ஊழியக்காரர்களும் என்ன தகுதியை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த எத்திரோவின் கூற்று தெளிவாக சொல்லுகிறது. 4 குணாதிசயங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் தேவ பயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொருளாசை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 குணங்களும் உடைய திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகம் இந்த கணக்கில் பார்ப்பதில்லை. உலகம் திறமையை முதல்ல கொண்டு வரும், முதல் தகுதி திறமை என்று சொல்லும். ஆனால் எத்திரோ சொல்லுகின்ற அந்த வரிசையை பாருங்கள். உண்மையுள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், பொருளாசை வெறுக்கிறவர்கள், இந்த 3 குணங்களையும் உடைய திறமை உள்ளவர்கள். இது ஒரு அற்புதமான வரிசை. தேவ ஊழியர்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு செய்தி அல்ல இது. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கும் உரியதுதான். ஏன்னா தேவனை விசுவாசிக்கிற எல்லாருமே ஊழியக்காரங்க தான். எல்லாரும் ஏதேனும் ஒரு வழியில் தேவனுடைய ஊழியத்தை திருச்சபைகளிலும் தங்கள் இல்லங்களிலும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆகவே இந்த 3 குணாதிசயங்களை பற்றி நாம் விரைவாக தியானிக்கலாம். ஒன்று, அவருடைய தகுதி என்ன? 21ஆம் வசனத்தின் முதல்ல வருகிறது, தேவ பயம் உள்ளவர்கள். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன்தான், ஒரு மனுஷிதான் தனி மனித ஒழுக்கம் உடையவர்களாக இருக்க முடியும். நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் தனி மனித ஒழுக்கத்தில் இருக்க முடியாது.
தேவ பயம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிவான். அது யாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம்? ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமத்தின் 22ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். எப்பொழுது என்றால், ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே உன்னுடைய ஏக குமாரனும் நீ நேசிக்கிற உன்னுடைய குமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலி செலுத்தி என்று சொன்னார். அவ்வாறே ஆபிரகாம் பலி செலுத்த போனார். அங்கு பலி செலுத்த வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தடுத்தார். பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வசனம் என்ன? ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தேவன் எப்படி அறிந்தார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலிருந்து அறிந்தார். நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று எப்படி அறிவோம்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலிருந்து அறியலாம். தேவ பயம் என்று சொல்லப்படுவது ஏதோ ஆண்டவர் கண்டு பயப்பட்டு நடுங்குகிறதல்ல. தேவ பயம் என்று சொல்லப்படுவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. அன்பானவர்களே, பெற்றோருக்கு பிள்ளைகள் பயப்பட வேண்டும். பெற்றோரிடத்தில் அன்பாக இருக்கணும், அதே நேரம் பயப்படவும் வேண்டும். எதுக்காக பயப்படுறாங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொன்ன சாட்சி அதுதான். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். எதனால்? கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்ததினால். எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல் என்று பாருங்கள். பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் இருந்து ஆண்டவரே ஒரு குழந்தையை கொடுத்து கடைசியில் அவனை ஒரு நாள் எனக்காக பலி செலுத்தி என்று சொன்னபோது கேள்வியே கேட்காமல் ஆபிரகாம் தன் சொந்த மகனை பலி செலுத்தும்படியாக கொண்டு போனார். இதை பார்த்து ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவதாக, தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒருவரை குறித்து மிக அருமையான 2 வாசகங்கள் இருக்கின்றன. ஆதியாகமத்தின் 39ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் யோசேப்பை பற்றி இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கை மிக அருமையான ஒரு வாழ்க்கை. யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்ததினால்தான் அநேக தீமைகளிலிருந்து அவர் தப்ப முடிந்தது. அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னை விட பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா. அதாவது போத்திபாரின் மனைவியை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் யோசேப்பு. ஒரு தவறான காரியத்திற்காக அந்த அம்மா யோசேப்பை தூண்டும் போது யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை இது. உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. வேறு ஒன்றையும் அவர் எனக்கு, அதாவது உன்னுடைய புருஷன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த பாவம் யாருக்கு விரோதமான பாவம்? தேவனுக்கு விரோதமான பாவம். தேவனுக்கு விரோதமான பாவம் என்ற உணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் தப்ப முடியும். இது அயலாருக்கு விரோதமான பாவம் அல்ல, இது போத்திபாருக்கு விரோதமான பாவம் அல்ல. நம்பர் 1, இது தேவனுக்கு விரோதமான பாவம். அப்படியானால் யோசேப்பினுடைய உள்ளத்தில் இருந்தது என்ன? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், யுவர் கேரக்டர் இஸ் வாட் யூ ஆர் இன் த டார்க். அப்படின்னா உன்னுடைய குணம், நற்குணம் என்பது எவரும் பார்க்காத இடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதுதான். பிறர் நம்மை கவனிக்கும் போது நல்லவர்கள் போல காட்டிக்கொள்வோம். பிறர் நம்மை பார்க்கிறார்கள், 4 பேர் நம்மை கவனிக்கிறார்கள், ஒரு கூட்டத்தில் நிற்கிறோம் என்று சொல்லும்போது நாம் நல்லவர்கள் போல் நம்மை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் எவரும் பார்க்காத ஒரு இடத்தில், ஒரு இருட்டிலே, ஒரு மறைவிலே நாம் எப்படி வாழுகிறோம் என்பதுதான் நம்முடைய குணம். அந்த குணம் எப்போ வரும்? தேவனுக்கு பயப்படும் போது தான் வரும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு அருமையான சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி,
நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். என்ன அருமையான ஒரு வாசகம் என்று பாருங்கள். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனால் தான் மிக நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நற்பண்புகளோடு வாழ முடியும். நற்பண்புகள் என்பது இருதயத்தில் இருப்பது அன்பானவர்களே. ஏனென்றால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்பழுக்கற்ற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அதுபோன்றே பழைய ஏற்பாட்டில் இன்னொருவர் இருக்கிறார், அவர் யோபு. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் யோபை குறித்து சொல்வது என்ன? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் யோபிடத்தில் இருந்த சன்மார்க்க நெறிகள், அவர் எவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தார் என்று அவர் தன்னைத்தானே குறித்து சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கின்றன. என்னுடைய கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஏழைகளின் நியாயத்தை நான் புரட்டவில்லை, உதவி கேட்டு என்னிடத்தில் வந்த எவருக்கும் நான் கொடுக்காமல் இருந்ததில்லை. இவையெல்லாம் நல்ல குணங்கள் தானே. எப்படி இந்த நல்ல குணங்கள் அவருக்குள்ளே வந்தன? ஒன்றே ஒன்றுதான், அவர் தேவனுக்கு பயப்படுகிறவராக இருந்தார் அன்பானவர்களே. ஆகவே தான் எத்திரோ சொல்லுகிறார் மோசையை பார்த்து, நீர் உதவியாட்களாக தெரிந்து கொள்ளுகிறவர்கள் இந்த ஜனங்களின் நியாயம் விசாரிப்பதற்கு 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் இந்த முதல் குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவ பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆதீனத்திலும் கிறிஸ்தவ தலைமை வட்டாரங்களிலும் இன்னும் பல இடங்களிலும் நீங்கள் சற்று உன்னிப்பாக பார்த்தால் மனிதரிடத்திலே தேவ பயம் இல்லை என்பதை எளிதிலே கண்டுபிடித்து விடலாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஆண்டவர் விரும்பாத ஒன்றை செய்ய மாட்டான். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டான். அவனுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும், ஐயோ நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னு. இது நமக்கும் தேவையான ஒரு அருமையான குணம் அன்பானவர்களே. அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் எத்திரோ? அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உண்மை என்பது நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருவாகிய பிசாசானவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். உண்மையுள்ள ஒரு மனுஷனுடைய குணம் என்ன? அவன் உண்மை பேசுவான். ஒன்று. இன்னொன்று, அவன் தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பான். உண்மையுள்ள ஒரு மனுஷன் அவனுடைய உதடுகளிலிருந்து பொய் வராது. பொய் அவ்வளோ பெரிய பாவமா? 10 கட்டளையில் ஒன்று இது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நம்ம அதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறதில்ல. இன்றைக்கி உட்கார்ந்து ராத்திரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம் சென்று வந்த இடங்களில் யார் யார்கிட்டெல்லாம் பேசணுமோ, யார்கிட்டெல்லாம் பொய்யை பேசணும். ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது ஃபோனில் ஒருத்தர் பேசுகிறாரு, என் கூட அவர் நாகர்கோவிலுக்கு வர்றாருன்னு வைங்க, நான் நாகர்கோவிலும் திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கிறேன்னு சொல்கிறார். அது உண்மையாக பொய்யா? பொய், அப்பட்டமான பொய். இப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் நம்ம சீரியஸாக எடுக்கிறதில்ல. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சின்ன பொய் பெரிய பொய்ன்னு பொய்க்கு வித்தியாசம் கிடையாது. எப்படி கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று ஒவ்வொரு பெரிய பெரிய பாவங்கள் பட்டியலிடப்படுகிறதோ அதுபோல பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பதும் ஒரு பாவம். பொய்யையே பேசி பழகினவர்களுக்கு அது பொய்னே தெரியாது. பொய்யிலையும் 2 விதம் இருக்கிறது. ஒன்று நேரடியான பொய், இன்னொன்று மறைமுகமான பொய். ஒரு காரியத்தை மெதுவாக உருட்டி புரட்டி சொன்னால் அது மறைமுகமான பொய்.
உண்மை போல தோற்றமளிக்கிற பொய்களும் இருக்கின்றன. ஆகவே உண்மையுள்ள மனிதர்கள் என்றால் முதலாவது அவர்களுடைய நாவின் சொற்கள் உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவர்களுடைய கடமைகளில் அவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு யார் யார் போவாங்க என்று சில ஊமைகளை சொன்னார். அதில் ஒரு ஊமை தாலந்து ஊமை. அந்த தாலந்து ஊமையிலே ஆண்டவர் சொன்னது என்னவென்றால், ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. நீண்ட தூரம் பிரயாணம் போன எஜமான் திரும்ப வரும்போது 5 தாலந்தை பெற்றவன் மீண்டும் 5 தாலந்தை சம்பாதித்து 10ஆக கொண்டு வந்து கொடுத்தான். 2 தாலந்தை பெற்றவன் மீண்டும் 2 சம்பாதித்து 4ஆக கொண்டு வந்து கொடுத்தான். 1 தாலந்தை கொடுக்கப்பட்டவன் அதே 1 தாலந்தை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தான். தாலந்து என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், தாலந்துன்னா என்ன? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நேரம் ஒரு தாலந்து. நேரம். நமக்கு பல திறமைகளை ஆண்டவர் தந்திருக்கலாம், அவைகள் நம்முடைய தாலந்து. பொருள், பண வசதி, அது ஒரு தாலந்து தான். ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள், பல கிருபை வரங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். ஜெபம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் வரங்கள் தானே. இப்படி தந்திருக்கலாம். எல்லாமே தாலந்துகள் தான். அவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். முதல்ல உள்ள 2 பேரும் பயன்படுத்தினாங்க. அடுத்தவர் என்ன பண்ணார்? பயன்படுத்தாமல் அதை புதைத்து வைத்தார். பயன்படுத்தின 2 பேரையும் எஜமான் அழைத்து என்ன சொன்னார்? வா, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குகிறேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை கொடுத்தார். 2 தாலந்து கொடுத்தவனுக்கு அதே பரிசு கிடைத்தது. 1 தாலந்து பெற்றவனும் இன்னும் 1 தாலந்தை சம்பாதித்திருந்தால் அதே பரிசை பெற்றிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்யலை? மீண்டும் 1 தாலந்தை சேர்ப்பதற்கு முயற்சி செய்யவில்லை. அவன் சோம்பேறியாய் உட்கார்ந்திருந்தான். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, அந்த 1 தாலந்து வாங்கினவனை பார்த்து எஜமான் சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனே. யார் உண்மையற்றவன்? பொல்லாதவன், சோம்பேறி, வேலை செய்ய மனமற்றவன். வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னா நம்ம ஊரில் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்கணும்னு யோசித்து பாருங்களேன். நிறைய பேர் வேலை செய்யாமலே சாப்பிட முயற்சி பண்ணுகிறார்கள். உடல் உழைப்பு, ஒருவன் உழைத்துத்தான் ஆக வேண்டும், வேலை செய்தான் ஆக வேண்டும். அந்த உண்மையை நாம் கட்டாயம் உணர்ந்திருக்க வேண்டும். சோம்பேறித்தனம் ஆண்டவருக்கு பிரியமற்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் 33.5 வருஷம் எவ்வளவு சுறுசுறுப்பாக அவர் உழைத்தார். உடலிலே வலு இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் உழைக்க வேண்டும். ஓடுவதற்கு கால்களில் பலன் இருக்கிற வரைக்கும் ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டும். இவன் சோம்பேறியாக இருந்தான். சோம்பேறியினுடைய குணங்களில் ஒன்று என்னவென்றால், அவனுக்கு ஒரு வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த வேலையை செய்யாததற்கு அவன் காரணங்களை கண்டுபிடிப்பான். அது சோம்பேறியினுடைய மிக முக்கியமான ஒரு குணம். நான் ஏன் அந்த வேலையை செய்யலை தெரியுமா? அது அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, பைக்கு பஞ்சர் ஆச்சு, மழை பெய்தது, இல்லை பானைக்குள்ளே எறும்பு இருந்தது, வந்த நேரத்தில் கால் வலி வந்து விட்டது, கை வலி வந்து விட்டது, 1000 காரணங்களை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வேலை செய்யாமல் இருப்பதற்கு காரணங்களை கண்டுபிடிக்கிறவராக இருந்தால், அப்படிப்பட்ட குணம் எனக்குள்ளே இருந்தால் நான் யார்? சோம்பேறி. இனிமேல் யோசிச்சு பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு 1000 காரணம் இருக்கும். வீட்டில் கல்யாணம் வந்துட்டு, வீட்டில் கரண்ட் இல்லை, 900 காரணம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் வேலை செய்ய விரும்புகிறவன் வேலையை செய்து முடிப்பான், ஏதேனும் ஒரு வழியில். அன்பானவர்களே, அதுதான் சோம்பேறியினுடைய மிக மோசமான குணம். ஆகவே தான் அந்த எஜமான் அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னார்? மத்தேயு 25:30 பயனற்றவன். பயனற்றவன் என்றால் ஆங்கிலத்தில் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். பயனற்ற ஒரு மனுஷன். ஆகவே உண்மையுள்ளவன் என்பவன்
உழைக்கின்றவன், வேலை செய்கின்றவன், தாலந்துகளை பயன்படுத்துகின்றவன். நாமும் தாலந்துகளை பயன்படுத்த வேண்டும். உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக எத்திரோ மோசைக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை. முதலாவது தேவ பயம், இரண்டாவது உண்மையுள்ளவர்கள், மூன்றாவது பொருள் ஆசையை வெறுக்கிறவர்கள். பொருள் ஆசையை வெறுக்கிறவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. யார் அந்த 2 எஜமான்? அந்த 2 எஜமான்கள் தேவனும் சாத்தானும் அல்ல. அந்த 2 எஜமான்கள் தேவனும் உலகப் பொருளும். லூக்கா நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். உங்களாலே கூடாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. அநேக ஊழியக்காரர்களும் விழுந்து போகிற இடம் இதுதான் அன்பானவர்களே. அவங்களுக்கு ஆண்டவரும் வேணும், பணமும் வேணும். பொருள் ஆசையை பின்பற்றி ஓடுகிறவர்கள் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிற ஒன்றை பின்பற்றுகிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் எல்லா தீமைக்கும் வேற அல்ல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் படைத்த மனிதர்களும் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். ஆனால் அவர்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பண ஆசை என்ன செய்யும்? பண ஆசை உண்மையை பேச விடாது. பண ஆசை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க விடாது. பண ஆசை ஏதேனும் ஒரு வழியில் பணத்தை சேகரிக்க சொல்லும். அது நல்ல வழியா கெட்ட வழியா என்ற யோசனையே இருக்காது. என்ன வழியா இருந்தாலும் சரி, அதில் எனக்கு காசு வரணும், அவ்வளோதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பண ஆசையை குறித்து சொல்லும்போது அது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தகுதியற்ற ஒரு குணம். புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களில் பல இடங்களிலே இந்த உபதேசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:5. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. மாயம் என்றால் என்ன? மாய்மாலம். மாய்மாலம் என்பது உண்மையை மறைப்பது, நடிப்பது. பல நேரங்களில் நீங்கள் இதை பல ஊழியக்காரங்கள்ட்ட பார்க்கலாம். எப்படியாவது மக்கள்கிட்ட காசு வாங்கணும், அதுக்கு நடிப்பாங்க, பொய்களை சொல்லுவார்கள், மாய்மாலம் பண்ணுவார்கள். அதை வேதம் கொஞ்சமும் சம்மதிக்கவில்லை அன்பார்களே. ஏனென்றால் ஊழியம் என்பது ஆதாய தொழில் அல்ல. ஊழியம் எப்பொழுது ஆதாய தொழிலாக மாறுகிறதோ அப்பொழுது அந்த மனுஷன் தேவனுடைய சரீரத்திலே ஒரு நல்ல அவயவமாக இருக்க முடியாது. இதை குறித்து வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:5 வாசியுங்கள். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். அப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். ஊழியத்துக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம், ஊழியத்துக்கு போனால் நிறைய வருமானம் வரும், அந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்தால் அது தேவனுக்கு உகந்த ஊழியம் அல்ல. 100க்கு 100 அது தேவனுக்கு உகந்த ஊழியம் அல்ல. அவர்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலும் இதே கருத்து வலியுறுத்தப்படுகிறதை நீங்கள் காணலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம்.
உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அவலட்சணமான ஆதாயம், அருவருப்பான ஆதாயம், வருமானம் என்பது என்ன? தேவனுடைய ஊழியக்காரன் ஒருவன் தான் மேய்க்கிற மந்தையிடமிருந்து பணத்தை எதிர்பார்த்த ஊழியம் செய்தால் அது அவலட்சணமான ஆதாயம். என்ன அருவருப்பான ஒரு வார்த்தை இது! ஆகவே அன்பானவர்களே, இந்த மோசேக்கு உதவியாட்களாக தேர்வு செய்யப்பட வேண்டியவர்கள் என்னென்ன குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்க வேண்டுமென்றால், பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பொருளாசை இல்லாதவர்கள் என்று மாத்திரமல்ல, பொருளாசையை வெறுக்கிறவர்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சத்தியத்தை விசுவாசிகளை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த குணங்கள் எல்லாவற்றையும் உடைய திறமையுள்ளவர்கள். திறமைன்னா நம்ம ஊரில் சாமர்த்தியம்னு சொல்லுவோம். அவர் நல்ல சாமர்த்தியசாலி, திறமையானவர், எதையும் நல்ல திறமையாக செய்து முடிப்பவர். நல்லது, நீ திறமை உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் உன்னிடத்திலே தேவ பயம், உண்மை, பொருளாசை வெறுக்கிற குணம் இல்லை என்றால் உன்னுடைய திறமை வீணானது. திறமை வீணானது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறதில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறதில்லை. ஆண்டவருடைய திருச்சபையிலே அப்படிப்பட்டவர்கள் திறமையானவர்கள், திறமையாய் மாத்திரம் நம்பி இருக்கிறவர்கள், அவருக்கு உதவி செய்கிற மக்கள் அல்ல. பாருங்கள், இந்த 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதிகளை தேர்வு செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் தேவ பயமற்றவர்களாகவும் உண்மையற்றவர்களாகவும் பொருளாசை உள்ளவர்களாகவும் இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? லஞ்சம் வாங்குவாங்க, நியாயத்தை புரட்டுவதற்கு என்ன வேண்டாலும் செய்வார்கள், உண்மையற்றிருப்பார்கள், தங்களை கொழுக்க பண்ணி கொள்ளுவார்கள். கெட்ட மேய்ப்பனுக்கு ஒரு அடையாளம் அதுதான். மந்தை மேய்க்கிற கெட்ட மேய்ப்பனுக்கான அடையாளம் என்ன? அவர் மந்தையை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்ப்பார்கள், தங்களை கொழுக்க பண்ணி கொள்ளுவார்கள், மந்தையை தங்களுக்கென்று பயன்படுத்தி கொள்வார்கள். ஆகவேதான் எத்திரோ இந்த அருமையான யோசனையை மோசேக்கு கொடுத்தார். தேவ பயம் நம்முடைய இருதயத்தில் இல்லை என்றால் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்மை குறித்த ஒரு பயம் என்னுடைய இருதயத்தில் இருக்க உதவி செய்யும். ஞானம் கூட தேவ பயம் இருந்தால் தான் கிடைக்கிறது. உண்மையாக நம்மால் இருக்க முடியவில்லை என்றால் அதை நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் பொய் பேசுகிறோமோ அப்பொழுது நமக்கு ஒரு கூச்சம் வரணும். ஒரு பொய் சொல்லிவிட்டோமே என்று ஒரு கூச்சம் வர வேண்டும். அது ஒரு பாவம் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். பொருளாசையை வெறுக்கிற குணம் நமக்கு வர வேண்டும். அதுக்கு மேலே அடிஷனலாக திறமையாக இருந்துட்டா நல்லா தான் இருக்கும். இவ்வளவும் இருந்தால் பிரயோஜனம் என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் அருமையாக பிரயாணம் பண்ணி போகலாம். மோசேயினுடைய பாரத்தை மற்றவங்களெல்லாம் இந்த உதவி ஆட்கள் சுமப்பார்கள், ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. சென்று செல்ல வேண்டிய இடத்தை சுகமாக போய் சேரலாம். நான் முதல்ல குறிப்பிட்டது போல நாம் சென்று செல்ல வேண்டிய இடம் எது? சென்று சேர வேண்டிய இடம் எது? பரலோக ராஜ்யம். அன்பானவர்களே, அந்த நித்தியத்தை குறித்த சிந்தனை நம்முடைய இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்குமானால், நான் இந்த உலகத்திலே ஒரு நாடோடியைப் போல இருக்கிறேன், கூடார வாசிகளாக இருக்கிறோம். ஜீவகாலமெல்லாம் கர்த்தருக்கென்று தூய்மையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இறுதியிலே அந்த நித்திய ராஜ்யத்தை சேர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் இந்த நற்குணங்கள் நம்மிடத்திலே இருக்கும். அவை இருக்கும்போது நம்முடைய லக்கு நமக்கு லகுவாக அமையும். நாம் சென்று சேர வேண்டிய இடத்தை நாம் எளிதாக சென்று சேர முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக நாமும் மாற முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தார், யோசேப்பு தேவனுக்கு பயந்தார், யோபு தேவ பயமுள்ளவராக இருந்தார்.
அதே தேவ பயத்தை எங்கள் இருதயங்களிலும் தர வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படும் போது மாத்திரம்தான் நாங்கள் தீமைக்கு விலக முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உண்மையுள்ள மக்களாக நாங்கள் உதவி செய்யும். அவனவன் பிறரிடத்தில் பொய்யை பேசாமல் உண்மையே பேசும்படி உதவி செய்யும். உண்மை பேசும்போது ஒருவேளை கஷ்டங்கள் எங்களுக்கு வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவற்றையும் சட்டை செய்யாமல் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன் என்ற நோக்கத்தோடு உண்மை பேச கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடுகிறோம். கிருபையுள்ள ஆண்டவரே, பொருளாசை வெறுக்கிற மக்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும். பொருளாசையை சார்ந்து விடும்போது நாங்கள் பொருள் என்கின்ற எஜமானுக்கு அடிமைகளாக மாறிவிடுகின்றோம் என்பதை தேவரீர் எங்களுக்கு உணர்த்தினீர். உமக்கு நன்றி. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த தீமை எங்களுடைய வாழ்விலே புகுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய நித்திய ராஜ்யத்தை நாங்கள் அடையும் வரைக்கும் உமக்கு பிரியமுள்ள தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழவும், உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் மாறவும் எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தாழ்மையான வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென்.